வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற அனுஷ நட்சத்திரத்திலிருந்து மூன்றாம் இடமான மகர ராசி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் உள்ளேருந்து வெளியே போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானமான தனுசு ராசியை மூலம் பூராடம் உத்திராடம் என்ற இந்த நட்சத்திரங்களின் மூலம் கடக்கும்போது சந்திர பகவான் உங்களுக்கு தன விரயத்தை ஏற்படுத்தினாலும் ஐந்தாம் இடமான மீன ராசியிலிருந்து அமரக்கூடிய ஸ்பெஷல் பார்வை வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சந்திரன் மேலே வைப்பதும் எட்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் நேரடி பார்வைகள் இந்த சந்திரன் மேலே விழக்கூடிய காலகட்டமாகும். உங்கள் ராசிநாதன் 11வது இடமான லாபஸ்தானத்திலே கன்னிராசியிலே அமர்ந்து கொண்டு தன் பார்வையை இரண்டாம் இடத்தில் வைப்பதும் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே வரக்கூடிய குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வாரம் இந்த வாரம். அதனால் இதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை மைண்டில் கொண்டு வாங்க. 5ங்கிறது எதிர்பாராத வனவரவு, 8ங்கிறதும் அதே மாதிரி தான். 5, 8 அப்படிங்கிறது 11 அப்படிங்கிறது லாபம். இந்த 3 சேர்ந்து விட்டால் எதிர்பாராத தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துவிடும். 2, 5, 8, 11 பணபரஸ்தானம், பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். வரலட்சுமி நோன்பு அன்று வரலட்சுமி தேவியை வணங்கி நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.